أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين. أما بعد، قال الله عز وجل: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله مولانا العظيم. கண்ணியவான்களே, இன்றைய பரபரப்பான சூழ்நிலையில் உலகம் முழுவதுமே மிக வேகமான ஒரு ஓட்டம். எல்லா தரப்பட்ட மக்களும், முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லா வகையான மக்களும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த உலகத்துடைய ஓட்டத்தில் மிகுந்த வேக நடையோடு செல்வதை பார்க்க முடிகிறது. பிரத்யேகமாக இஸ்லாமிய சமூகத்தை நீங்க சிறாரிலிருந்து வயதானவர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை ஒரு நிலை அல்ல, ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி வேகமாக ஓடுகிறார்கள். கல்வி படிக்கக்கூடியவர்கள் அந்த படிப்பை நோக்கி ஓடுகிறார்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்தை நோக்கி ஓடுகிறார்கள். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, அவர்கள் பயணிக்கிற அந்த துறைக்கு அந்த வேகம் என்பது உண்மையில சாத்தியமற்றது. அவ்வளவு வேகம் தேவையில்லை. ஆனால் உலகத்துடைய யதார்த்தத்தை பார்க்க முடிகிறது. மிகுந்த ஓட்டம். எல்லா மக்களும், வீட்டில் இருக்கிற பெண்களிலிருந்து வெளி உலகத்தில் இருக்கிற ஆண்கள் வரை எல்லோரும் வேகமாக ஓடுகிறோம். அரசியல் படம் படைத்தவர்கள், பணம் பலம் படைத்தவர்கள், அதிகாரத்துக்குரியவர்கள் எல்லோரும் பயணிக்கிறோம். ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, யாரெல்லாம் தங்களுக்கான அனுபவங்களோடு தங்களுடைய முன் தயாரிப்புகளோடு இந்த உலகத்தில் ஓடுகிறார்களோ, ஒரு நேரத்தில் அவர்களுடைய இலக்கை பலர் எட்டி விடுகிறார்கள். இந்த இலக்குக்காண்டி தாங்க நான் பயணித்தேன், இந்த நோக்கத்துக்காண்டி தான் இவ்வளோ வேகமாக ஓடனேன், நைட்டெல்லாம் தூக்கத்தை விட்டேன், பகல்ல உணவுகளை சாப்பிட்றத கூட பொறுத்துக்கிட்டேன், 3 நேரம் உணவு சாப்பிட்றது 1 நேரம் சாப்பிட்டேன். பல பேர் சொல்றாங்க, நேரம் இல்லைங்க, நான் ஓட்டம் படிப்பட்டது. ஆனால் இப்படி ஓடுகிறவர்களுடைய வேகத்துல சொற்ப நபர்களுடைய வார்த்தை இதுதான்: நான் நினைத்தது கிடைச்சிருச்சு, நான் எதை நோக்கி பயணித்தனோ அதை அடைந்துட்டேன். இப்படி சொற்ப நபர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த சொற்ப நபர்களுடைய விகிதாச்சாரத்தையும் எடுத்து அவர்களிடத்திலே ஒரு சுய பரிசோதனை செய்யுங்களேன். இவ்வளோ வேகமா ஓடனீங்களே, நினைத்ததும் கிடைச்சிருச்சு, இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு சொல்லுங்க? வாழ்க்கையில நீங்க நினைத்ததை அடைஞ்சிட்டீங்க, இவ்வளோ வேகமா ஓடி வந்தீங்க, இரவு பகல் பார்க்காம ஓடனீங்க, கிடைச்சிருச்சு, எப்படிங்க வாழ்க்கை இருக்குது? அவர்களுடைய ஆழ்மனது இதை தான் சொன்னோம், ஏதோ நினைச்சது கிடைச்சிருச்சு, ஆனா திருப்தி இல்லைங்க. வாழ்க்கையில திருப்தி இல்லை. என்கிட்ட சொத்து இருக்குது, என் பிள்ளைங்கெல்லாம் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை, உட்காந்து சாப்பிடலாம், நினைச்ச காரில் பயணிக்கலாம், சொகுசு மெத்தையில தான் தூங்குறேன், எல்லா சௌகரியங்களும் இருக்குது, ஆனா திருப்தி அது கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லி மிகுதியான மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய ஆள் மனதில் இந்த வார்த்தை பதிந்திருக்கிறது என்று சொன்னால் வார்த்தை மிகைப்பல்ல. எல்லோரும் சுய பரிசோதனை செய்யுங்க. என் வாழ்க்கையில நான் எதெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் அனுபவிக்கிறேன், ஆனா ஒரு திருப்தி என்பது கிடைக்க மாட்டேங்குது. இந்த திருப்திங்கிற வார்த்தைக்கு பின்னால் குர்ஆன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியது நிம்மதி இல்லப்பா. உன்கிட்ட எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, எல்லாத்தையும் அனுபவிக்கிற. குர்ஆன் சொல்லுது உனக்கு நிம்மதி கிடைக்கல, நிம்மதியை தேடி தான் பயணித்த, ஆனா நீ நினைக்கிற மாதிரி உலகத்துடைய காரியங்களுக்கு பின்னால் நிம்மதி கிடைச்சிரும் ஓடன, அதுவும் கிடைச்சிருச்சு, ஆனா நிம்மதி உனக்கு கிடைக்கல அப்படிங்கிற தத்துவத்தை குர்ஆன் பயன்படுத்து. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, மனிதனுடைய வாழ்க்கையிலங்க அவன் எல்லா பருவங்களும் சரி, சிறாராக இருந்தாலும் சரி, வாலிபமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அவன் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும். வாழ்க்கையில ஆள் மனதில் அவன் ராகத்தாக இருக்கணும். அவன் உட்கார்ந்து இருந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் அங்கு இங்கு ஓடக்கூடாது. ஒரு நிம்மதி, ஒரு ராகத்துன்னு சொல்றோமா இல்லையா? இது உணர்வு சம்பந்தப்பட்டது. இதை வார்த்தைகள்ல சொல்லலாம், நிம்மதியா இருக்கிறேன்னு சொல்லி. அது அனுபவிக்கிறது உணர்வு சம்பந்தப்பட்டது. ஷுஊராத்து அப்படிங்குவாங்க.
உடல் உறுப்புகள் உணர்வுகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்பமான ஒரு செயல். இந்த நிம்மதி ராஹத்தை அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட வேகமான இந்த உலக ஓட்டத்துல அல்லாஹ் ஒரு இடத்துல வைத்திருப்பதாக சொல்றான். அல்லாஹு தஆலா நிம்மதியை ஒரு இடத்துல வைத்திருப்பதா சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல நல்லோர்களை பத்தி பேசிக்கிட்டே வரான். பேசிட்டு வரும்போது அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அல்லதீன ஆமனு, அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாங்க, அல்லாஹ்வை ரட்சகனாக ஏற்று இருக்கிறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் பயன்படுத்துறான் பாருங்க, தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை தியானிப்பதை, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்வதில், அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிற வார்த்தைக்கு பின்னால் அவருடைய உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது, நிம்மதி அடைகிறாருங்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா முடிக்கிறான், அலா பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை இந்த அரபியுடைய புலமை எப்படிப்பட்டது தெரியுமா? அலா, என்ன இதுல இல்லையா, இதுல இல்லாமலே வேற இருக்க போகுது அப்படிங்கிற அந்த வார்த்தை அதுல மறைஞ்சிருக்குது. அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னு குலூபுஹும், அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்களுடைய சாந்தி, உள்ளங்களுக்குள் இருக்கிற நிம்மதி இது அல்லாஹ்வுடைய திக்ரில் அல்லவா இல்ல, அல்லாஹ்வுடைய திக்ரில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். அருமையானவர்களே, மனிதர்களாகிய நாம் உலகத்தில் அனுபவிக்கிறோம், தவறல்ல. ஆனா அந்த அனுபவிக்கிறங்கிற வேகத்துல நிம்மதி தொலைச்சிடக்கூடாதுங்க. அதான் ஒரு வார்த்தைக்கு அழகா சொல்லுவாங்க, வாழ்க்கையில ஜொலிக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அன்றாடம் இருக்கிற சின்ன சின்ன நிம்மதிகளும் மனிதன் தொலைச்சிடறான். வாழ்க்கையில நிறைய அனுபவிக்கணும், நினைச்சதை சாப்பிடணும், நினைச்சத இடத்துக்கு போகணும், இப்படிங்கிற எண்ண ஓட்ட பயணத்துல அன்றாடும் அவனுக்கு தேவைப்படுகிற சிறிய சிறிய நிம்மதிகளையும் தொலைத்துறாங்க. நான் குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வுடைய தியானத்தோடு ஓடுங்க. உலகத்துல ஓட வேணாம்னு சொல்லலைங்க. நீங்க பேங்க் பேலன்ஸ் வைக்க கூடாதுன்னு ஒரு குர்ஆன் வசனம் கூட இல்லை. நீங்க சொத்து சேகரித்து வைத்திருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் கூட இல்லை. நிறைய அனுபவிங்க. தினமும் புத்தாடை அணிகிறார், வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்குறானா தாராளமா அனுபவிங்க, அடுத்த ஆடை தர்மம் செய்யுங்க. ஆனா மார்க் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஓட்டத்துல அல்லாஹ் மறந்துடாதப்பா, இந்த வேகத்துல அல்லாஹ் மறந்துடாத. அல்லாஹ்வை தொலைச்சிட்டேன்னா நீ உலகத்துல எல்லாம் இருந்தும் கூட நிம்மதிக்காண்டி ஏங்குவ. எல்லாம் உன்னிடம் இருக்கும், ஆனா நிம்மதிக்காண்டி ஏங்கிக் கொண்டே இருப்பாய் என்பதாக குர்ஆன் நமக்கு நினைவுபடுத்துது. பாருங்க, அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை தியானிக்கிற இந்த பாக்கியம் கிடைப்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு அல்லாஹ்வை தியானிப்பதை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். பள்ளிக்கு வர்றது, பள்ளி விட்டு வெளியே போகிறது ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா குர்ஆன் அல்லாஹ் வார்த்தை பயன்படுத்துறான். அல்லாஹ்வுடைய வார்த்தை பாருங்க, வல திக்ருல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை தியானிப்பது மிகப்பெரிய விஷயம் தான் அல்லாஹ் சொல்வது. அல்லாஹ்வே சொல்றான், நீ என்னை குறித்து சிந்திப்பது இது மிகப்பெரிய விஷயம்ங்கிறான். எனவேதான் நீங்க பார்க்கலாம், எல்லா முக்கியமான இடங்களிலுமே அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துவான். அடியான் என்ன நினைவு கூறு, வழி தவறிடாத, தடம் புறந்துடாத, மகிழ்ச்சியா இருக்கிறியா, கவலையா இருக்கிறியா, அல்லாஹ்ங்கிற என்ன நினைவு கூறு அப்படி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறான். நீங்க ஹாஜிகளை பாருங்களேன், இஸ்லாமிய வணக்கங்கள்ல ஹஜ்ஜு தான் கொஞ்சம் சற்று சிரமமான வணக்கம். ஏன்னா பல இடங்களுக்கு பயணிக்கணும். ஹஜ்ஜில் மிக முக்கியமான இடம் அரஃபாவுடைய இடம். அந்த ஹாஜிகள் எல்லாம் மக்கா ஹரமில் இருந்து மினாவுக்கு வராங்கங்க. மினா ஒரு குறிப்பிட்ட தொலை கிலோமீட்டர்ல இருக்குது. அந்த இடத்துக்கு இடம்பெயர்ந்து வராங்க. மினாவுக்கு வந்து அங்கிருந்து அரஃபாவுக்கு போகிறாங்க. துல்ஹிஜ்ஜா 9வது நாள் அரஃபாவுடைய தினம். அன்று காலையிலிருந்து மாலை வரை இந்த ஹாஜிகள் அரஃபாவோட மைதானத்தில் இருக்கிறாங்க. உலகத்தின் பல கோடிகளிலிருந்து வந்து எல்லா மக்களையும் பார்க்கறாங்க. அந்த காட்சி அப்படியே பார்க்க நேரத்தை அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளை இடுறான், மக்ரிப் வந்த பிறகு அரஃபாவிலிருந்து வெளியே போயிருங்க, மக்ரிப் தொழாதீங்க, முஸ்தலிஃபாங்க ஒரு இடத்துக்கு போங்க, அங்க போய் மக்ரிப் இஷாவை தொழுவுங்க சொல்லி அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். பாருங்க, இந்த காட்சி எவ்வளவு ரம்மியமானதுன்னா ஹாஜிகளை கேட்டு பாருங்களேன். ஹஜ்ஜுடைய மைதான் அப்படி மஹ்ஷருடைய காட்சி. நாளை மறுமையில் என் நிலை என்னாகும் சொல்லி எல்லோரும் தத்தளிக்குவோமா இல்லையா, அந்த காட்சி அரஃபா அப்படியே படம் பிடிக்கும். அந்த அரஃபாவிலிருந்து கொத்து கொத்தாக மக்கள், எல்லா நாட்டு மக்களும் அப்படியே அந்த அரஃபா மைதானத்துக்கு வெளியே வந்து முஸ்தலிஃபாவுக்கு போகிறாங்க. போகும்போது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபத்குருல்லாஹ் இன்தல் மஷ்அரில் ஹராம். ஹாஜிகளை இப்ப நீங்க அரஃபாவில் இருந்து அப்படியே இடம்பெயர்ந்து முஸ்தலிஃபாவுக்கு போகிறீங்க, அங்க போய் தங்க போகிறீங்க. மஷ்அருல் ஹராம், அந்த முஸ்தலிஃபா தங்கும் இடத்தை அடைந்தீங்கன்னா ஃபத்குருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கிறான். எவ்வளவு முக்கியமான இடம். ஹாஜிகள் கொத்து கொத்தாக அரஃபாவில் இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போய் தங்குகிற இடத்தை அல்லாஹ் சொல்றான், இப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுப்பா,
நீ நினைக்கிறான் உன்னுடைய ஆரோக்கியம், உன்னுடைய நிம்மதி, உன்னுடைய அதிகாரம் எல்லாம் இதுல இருக்குதுன்னு சொல்லி. எதுலையுமே இல்லை, நான் கொடுப்பதுல தான் இருக்குது. இந்த இடத்துல நீ வந்து படுக்க போகிற, இப்ப அல்லாஹ் நினைவு கூறுன்னு சொல்லி அந்த ஹாஜிகளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் நுபுவத்துடைய உழைப்பு செஞ்சாங்க. மக்காவுல மதீனாவுல அவங்க வாங்காத திட்டு கிடையாது, அவங்களுக்கு சொல்லப்படாத வசைப்பாடுகள் கிடையாது, எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. கடைசி நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் மக்காவில் இருக்கிறாங்க. இப்னு உமர் சொல்லுவாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் தக்பீர் சொல்றோமா இல்லையா, அந்த 3 நாட்கள், அந்த ஐயாமு தஷ்ரீக் 5 நாட்கள், அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்ல நடுப்பகுதியில் அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்குனா, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். அது ஒரு அற்புதமான வசனம், குர்ஆனுடைய கடைசியாக முழுமையாக இறக்கப்பட்ட அத்தியாயம் என்பதாக சொல்லப்படும். ரொம்ப அற்புதமான வசனம். அந்த இதாஜா நஸ்ருல்லா வசனத்தை அல்லாஹ் சொல்றான், நபி நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போக போறீங்க அப்படிங்கிற விஷயம் அதுல மறைஞ்சிருக்குது. அதனாலதான் ஃபாத்திமா நாயகியை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த வசனம் இறங்கின பிறகு ஃபாத்திமா நான் இந்த உலகத்திற்கு விடை பெற போகிறேன்னு சொல்லி. அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அழுகுவாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, நான் இறந்து போன பிறகு என் குடும்பத்துல முதல்ல நீங்க தான் வந்து சந்திப்பீங்கன்றாங்க. நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து ஒரு 6 மாதத்துல அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு இறந்துட்டாங்க. நான் சொல்ல வருவது, இந்த வசனம் நபியோட இறப்பையும் அதுக்குள்ள மறைச்சிருக்குது. இந்த வசனத்துல அல்லாஹ் பேசுறான், நபி இத்தனை வருஷம் நுபுவத்துடைய வேலையை செஞ்சீங்க, கூட்டம் கூட்டமாக இந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றதையும் பார்க்குறீங்க, இப்ப செய்யுங்க, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டுமாக ஃபஸப்பிஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, அல்லாஹ்வை துதிபாடுங்க, அல்லாஹ்வை பரிசுத்தமான வார்த்தைகள் அழைங்கன்னு சொல்லி நபிக்கு அல்லாஹ் தஅலீம் செய்யறான், நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை அல்லாஹ் எதை உணர்த்துறான்னா, வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் கூட அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் ஒரு மனிதனுடைய எல்லா வெற்றியும் இருக்குது, எல்லா சகல வெற்றியும் இருக்குது. இன்னைக்கு நாம் தொலைத்திருக்கிற எல்லா விதமான நிம்மதி இன்மைக்கும் ஒரே காரணம், நம்மள்ட்ட காசு இல்லாம இல்லை, நம்மள்ட்ட அதிகாரம் இல்லாமல் இல்லை. நான் கையெழுத்து போட்டா இதெல்லாம் நடக்கும்னு எனக்கே தெரியும், ஆனா வாழ்க்கை வெற்றிடமா இருக்குது, வறட்சியா இருக்குதுன்னா ஒரே ஒரு விஷயம்தான், அல்லாஹ் நினைப்பதை விட்டு தூரப்படுத்திட்டோம். அல்லாஹ் இருக்கிறாங்கிற எண்ணத்திலிருந்து ரொம்ப தூரம் ஓட்டிட்டோங்க. அல்லாஹ் விட்டுட்டு நீங்க ஓடனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும், எதுவுமே நிம்மதி தராது. அல்லாஹ்வை கட்டி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளிடம் எதுவும் இல்லாத மாதிரி இருந்தாலும் நிம்மதியா தூங்குவோம், நிம்மதியா எந்திரிப்போம், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவோம், மருத்துவத்திற்கான தேவைகள் ஏற்படாது. இது போன்ற சின்ன சின்ன இன்பங்களை சுகங்களை அல்லாஹ் தஆலா அவனுடைய தியானத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறார். அருமையானவர்களே, திக்ர் செய்வதற்கு, அல்லாஹ்வை தியானிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. சஹாபா பெருமக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சில முக்கியமான வார்த்தைகளை கேட்பாங்க, நபி எனக்கு ஏதாவது முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி. அற்புதமான சம்பவம் நினைவுக்கு வருது பாருங்களேன். அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ரொம்ப பிரியமான சஹாபி முஆத் இப்னு ஜபல். இந்த சஹாபியின் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவ்வளவு பிரியம் இருந்துச்சு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆத் உம்மை நான் நேசிக்கிறேன்டாங்க, முஆத் உம்மை நான் லவ் பண்றேன், உன்னை காதலிக்கிறேன், உண்மை பிரிய வைத்திருக்கிறேன்டாங்க. ஒரு நபி ஒரு நபரை பார்த்து அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார்னா அந்த நபர் அல்லாஹ் ரசூல் இடத்துல எவ்வளவு பாக்கியம் பெற்றவர். இந்த முஆத் இப்னு ஜபல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க, நீங்க யமன் தேசத்துக்கு போங்க, அங்க நீங்க கவர்னரா ஆக்கப்படுறீங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே வராங்கங்க. ஹத் முஆத் நான் வழி அனுப்புறதுக்கு கூடவே வராங்க. வரும்போது ஒரு வார்த்தை ஹத் முஆத் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அவங்களிடம் சொல்லப்படுது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், முஆத் நீங்க போறீங்க, ஆனா நீங்க அடுத்து வரும்போது நான் இங்க இருப்பேனான்னு தெரியாதுன்றாங்க. ஹத் முஆத் அழுதுட்டாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுடைய இறப்பு நெருங்கி விட்டது என்று புரிகிறது, எப்படி உங்களை விட்டு பிரியுவேன் என்பதாக அழுகிறாங்க. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரியமான, அல்லாஹ் சீக்கிரம் கிடைச்சிடணுங்க, அல்லாஹ் எனக்குன்னு ஆயிரணும், அப்படிப்பட்ட ஒரு அமலை கற்றுத்தாங்களே அப்படின்னு அந்த நேரத்தில் கேட்கிறாங்க. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இதுதான். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அன் தமூத வல் லிசானுக ரத்புன் மின் திக்ரில்லாஹ். முஆத் இந்த வார்த்தையை நல்லா நினைவுபடுத்திக்கங்க. நீங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது லிசானுக உங்களுடைய நாவுகள்ல ரத்புன் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த வண்ணம், நாவுகள் திக்ரால் நனைந்த வண்ணம் இந்த உலகத்தை விட்டு விடை பெறுகிற தருணம் கிடைப்பது இது உயர்ந்த பாக்கியம் சொன்னார்.
உலகத்தை விட்டு பிரியும் போது அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற தியானத்தோடு பிரிகிற ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்மாவிற்கு அல்லாஹு தஆலா அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறான். நாளை மஹ்ஷரில் உயர்ந்த கண்ணியம், அவனுடைய அரவணைப்பு கிடைக்குது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. மிக அருமையானவர்கள் சொல்ல வருவதுதான், வாழ்க்கையினுடைய ஓட்டத்துல இருக்கிற நிம்மதியை தொலைச்சிடாதீங்க. எல்லோருக்கும் தேவை நிம்மதி தாங்க. குழந்தையா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், நிம்மதிங்கிற வார்த்தையை விட்டும் யாரும் தூரமானவர் அல்ல. இந்த நிம்மதி எங்கெங்க கிடைக்க போகுது? அல்லாஹ்வை தியானிப்பதில் தான் கிடைக்குது, அல்லாஹ்வை குறித்து துதிப்பாடுவதில் தான் கிடைக்குது. ராஹத் என்கிற உணர்வு, உள்ளம் அனுபவிக்கிற அந்த நிம்மதியை அல்லாஹ் தஆலா தன்னுடைய தியானத்துல தான் வச்சிருக்கிறான். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். எதை தான் அனுபவிக்காம இருக்கிறோம்? படுக்கிறதுக்கு சொகுசு மெத்தையில தான் படுக்கிறோம். அல்லாஹ்வுடைய நியமத்தை யோசித்து பாருங்க, அப்படியே வர்ணித்து பாருங்க. சொகுசு மெத்தையில தான் படுக்கிறோம். ரொம்ப கடுமையா வெயில் இருக்கிறா, நிறைய வீடுகள்ல ஏசி வந்துருச்சு. ஒரு காலத்துல ஆடம்பர வாழ்க்கை, இது அப்ப அத்தியாவசிய வாழ்க்கையா மாறிடுச்சு. தேவையான அளவு ரிமோட்டை யூஸ் பண்ணி ஏசி வச்சுக்கிறோம், சொகுசா தான் தூங்குறோம். விரும்பிய சாப்பாடு என்ன, அந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறோம். எந்த ட்ரெஸ்ஸை போடணும், எது மேட்சா இருக்கணும், வாட்ச் எப்படி மேட்சா இருக்கணும், செப்பல் எப்படி மேட்சா இருக்கணும், ஒரே கலரா இருக்கா, எல்லாம் சூஸ் பண்றோம். எல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ். சொகுசான வாழ்க்கையில தான் வாழ்றோம். ஆனால் இந்த ஓட்டத்துல எல்லாம் இருக்கும்போது அல்லாஹ் விட்டு தூரம் ஆயிட்டீங்கன்னா, இது எதெல்லாம் இருக்குதோ இதை விட பன்மடங்கு உங்களிடம் இருந்தாலும் ராஹத், நிம்மதி என்கிற அந்த வாழ்க்கை உங்களை விட்டு தூரம் ஆகிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வோடு பயணிங்க, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு பயணிங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க, அன இன்த ظني عبد بي, அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ, ரப்பாகி என்னை எப்படி அவன் பார்க்கிறானோ அப்படி நான் அவனோடு நடந்துக்கிறேன். அவன் என்னை எப்படி நேசிக்கிறானோ அப்படி நான் அவனோடு நடந்துக்கிறேன். வானமாஹு, நபியா அவனிடம் சொல்லுங்க, நான் அவனோடு இருக்கிறேன், அவன் பக்கத்துல தான் இருக்கிறேன். அவன் அழுகும் போது அவனுக்கான ஆறுதலாக இருக்கிறேன், அவன் நோய்வாய்ப்படும் போது அவனுக்கான நிவாரணமாக இருக்கிறேன். என்னை விட்டு அவன் தூரம் போயிட வேண்டாம், வானமாகு அவனோடு இருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த ஹதீஸ் தொடரில் இதுதான் வருது. ஒரு அடியான் அல்லாஹ்வை தியானித்தால் அல்லாஹ் அவனை குறித்து யோசிக்கிறான். ஒரு அடியான் அல்லாஹ்வை குறித்து சபைகளில் பேசினால் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய சபையை விட புனிதமான சபையா இருக்கக்கூடிய மலக்குகளிடத்து அல்லாஹ் பேசுறான். பாருங்க, இந்த அடியான் என்னை பத்தி பேசுறான், அல்லாஹ் அல்லாஹ் என்னை குறித்து துதிக்கிறான், என்னை புகழ் பாடுகிறான். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமானவன், எல்லா குறைகளை விட்டும் தூய்மையானவன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா விதமான புகழ்ச்சி அல்லாஹ் புரியுதா இல்லையா? அல்லாஹு அக்பர், எல்லாவற்றையும் விட அல்லாஹ் மிகப்பெரியவனா இல்லையா? இப்படி என்னை குறித்து தியானிக்கிறான், என்னை புகழ் பாடுகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், என்னை தவிர வணங்குவதற்கு யாரும் இல்லை என்பதாக என்னை உயர்த்தி படிக்கிறான் என்பதாக மலக்குகளுடைய சபையில் நாம் மற்ற சபைகளுக்கு தியானிக்கும் போது அல்லாஹ் நம்ம நினைவுகிறான். யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒருவருக்கு எது இருக்குதோ இல்லையங்க, அல்லாஹ் இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். விளங்கிக்குங்க, என்னோட யார் இருக்கிறான்? என்னோட அல்லாஹ் இருக்கிறான். சொல்லி பாருங்களேன், இந்த ஆடை யார் கொடுத்தா? அல்லாஹ் கொடுத்தான். இந்த நடையை யார் கொடுத்திருக்கான்? அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த உறக்கத்தை யார் கொடுத்தா? அல்லாஹ் கொடுத்தான். இப்படி அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற வார்த்தையை உள்ளத்தால், உணர்வுகளால், வார்த்தைகளால் நாம் அனுபவிக்கும் போது, சொல்லும் போது அதில் இருக்கிற நிம்மதி வேறு எதுலுமே இல்லை. அலா பிதிக்ரில்லாஹ் தத்மைனுல் குலூப், உள்ளங்களுடைய சாந்தி அல்லாஹ்வுடைய தியானத்தில் அல்லவா இல்லை, தியானத்தில் தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் திருமறை நினைவுபடுத்துறான். பாருங்க, உலகத்துடைய ஓட்டத்துல நாம் எல்லாத்தையும் அனுபவிக்குங்கிற வேகத்துல, அந்த யதார்த்த பதற்றத்துல இருக்கிறது எல்லாத்துடைய இன்பத்தையும் தொலைச்சிடுறோம். எதை கொண்டு என்ன பயனோ அந்த பயன் இல்லாமல் அந்த பொருளை அனுபவிக்கிறோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கற்றுக் கொடுத்தாங்க. உன்னிடம் எது இருக்குதோ அது உனக்கு பலன் தருவதாக இருக்குதுன்னா இது அல்லாஹ் கொடுத்த நிஅமத். ஒரு உடல் இருக்குது, கை கால் உறுப்புகள்லாம் இருக்குது, எல்லாம் செயல்படுது அப்படின்னு சொன்னது அல்லாஹ் கொடுத்த நிஅமத். சாப்பிட்றீங்க, சாப்பாடு செரிமானமாகுது, அதனுடைய கழிவுகள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகுது, எந்த ஒரு உபாதையும் செய்யலைன்னா அல்லாஹ் கொடுத்த நிஅமத். நடக்கிறீங்க, நடக்கும்போது எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் பாதுகாப்பாக வீட்டு திரும்புறீங்கன்னா அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. இப்படி அல்லாஹ்ங்கிற தியானத்தோடு பயணிங்க. இப்படி பயணித்தாதான் வாழ்க்கையில் அனுபவிக்கிற துன்பங்களிலும் வாழ்க்கையில் கிடைக்கிற மகிழ்ச்சிகளிலும் நிம்மதி அல்லாஹ் வைத்திருப்பான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்து பாருங்களேன், எல்லா நிகழ்வுகளும் அல்லாஹ்வை தியானிக்க சொன்னான். ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க, முக்கியமானவங்க இறந்து போயிட்டாங்க, அல்லது நம்மள்ட்ட ஏதோ பொருள் திறந்து போயிருச்சு, எவ்வளோ கை சேரும், எவ்வளோ அழுகிறோம். அம்மாவை இழந்தவங்க, அத்தாவை இழந்தவங்க நினைச்சு அழுகிறோம். எப்படியெல்லாம் பரியா பாசமா வளர்த்தாங்கன்னு சொல்லி நினைத்து அழுகிறோம். தொலைந்து போன, நம்மை விட்டு பிரிந்து போன, உள்ளங்களால் ஈர்த்து கொள்ள முடியாத, ஜீர்ணித்துக் கொள்ள முடியாத துக்கத்தை நினைக்கிறியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை தான் இன்னா லில்லாஹ் சொல்லுப்பா, இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுக்கு நம்ம உரித்தானவர்கள், அவனிடமே போக போகிறோம், அல்லாஹ்வை முற்படுத்துப்பான்டான். நீங்க கவலையின் போது, உங்களுடைய துக்கத்தின் போது இந்த இன்னா லில்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க, அந்த துக்கம் அப்படியே உங்களை விட்டு தூரம் ஆகிடும். நபி எவ்வளவு அழகா கற்றுத்தராங்க பாருங்க. அல்லாஹ்வை குறித்து தியானிப்பது வாழ்க்கையில் சந்திக்கிற சருகளுக்கு ஆறுதல். நீங்க கண் வெடித்து தூங்குறீங்க, விழித்தால் உயிரோடு இருப்போம், இல்லைன்னா மௌத்தா போயிடுவோம். உறக்கத்தில் விழித்தால் நடமாடுவோம், இல்லைன்னா மௌத்தா போயிடுவோம். கண் விழிச்சிட்டீங்களா, அன்றைய நாள் கிடைச்சிருச்சு. நபி சொன்னாங்க, நீ விழிக்கலப்பா, அல்லாஹ் தான் உன்னை விழிக்க வச்சான். கண் முழிச்சு பார்க்குறியா, இப்படி சொல், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லாம் போகணும். அல்லது அஹ்யானா வஅதமா மாதனா வ இலைஹி நுஷூர். அவன் தானே எனக்கு உயிர் கொடுத்தான் மரணத்துக்கு பிறகு, அவன் தானே என்னை ஒன்று திரட்டுகிறான், நடமாட வைக்கிறான். இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுண்டாங்க. தூக்கத்தில் விழிப்பு முக்கியம். விழிப்பு என்பது கட்டாயம் அல்ல. எத்தனையோ உறக்கத்தில் மௌத்தா போயிடுறாங்க. விழித்திட்டோமா, இது அல்லாஹ் கொடுத்த நிஅமத், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவான்டாங்க. ஒரு வாகனத்தில் லக்ஸரியான வாகனம் போகிறீங்க, பாதையில் விபத்து ஏற்படாதுன்னு சொல்லி யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இன்றைய வேகத்தில் நாம் எவ்வளோ பாதுகாப்பாக போனாலும் முன்னாடி வரவன் எப்படி வேணாலும் சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக டிராஃபிக் ரூல்ஸை பின்பற்றி போனாலும் வருபவர் நம்மளை தாக்குவாரா, நமக்கு பாதிப்பு ஏற்படும், உத்தரவாதம் சொல்ல முடியாது. வேகத்துடைய உலகத்துடைய ஓட்டம் அப்படி. நபி கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. நீங்க பயணிக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துக்கு போய் இறங்குறீங்களா, அல்லாஹ் துதி பாருங்க, எவ்வளவு அற்புதமான வார்த்தை. எங்களை அல்லாஹ் தஆலா தான் இந்த இடத்துக்கு கொண்டு வர செஞ்சான், அவன் தான் இந்த பாக்கியத்தை கொடுத்தான். ரப்பினா ஹாமிதூன், எல்லா புகழும் என்னோட ரப்புக்கு அல்லவா இருக்குது, என்னோட ரப்பு தான் இந்த இடத்தை அடைய செஞ்சான்னு சொல்லி ஒவ்வொரு நகர்வுகளிலும் அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற வார்த்தை நினைவு கூர்ந்தீங்கன்னா, நாம் அனுபவிக்கிற சிரமங்கள், நாம் அனுபவிக்கிற மகிழ்ச்சிகள், இதில் அல்லாஹ் நிதானத்தை கொடுப்பான். அல்லாஹ் ராஹத் என்கிற அந்த கண் குளிர்ச்சி, உள்ளம் அனுபவிக்கிற சுகூன் என்கிற நிம்மதியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எனவே அருமையானவர்களே, இந்த உலகத்துடைய யதார்த்தமான ஓட்டங்களில் எல்லோரும் ஓடுகிறார்கள், நானும் ஓடுகிறோம் என்ற துணி அல்ல. முஸ்லிம்களுக்குன்னு அல்லாஹ் தஆலா ஒரு பஞ்சுவல் வச்சிருக்கிறான், ஒரு வரைமுறையை வைத்திருக்கிறான், ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறான். மற்றவர்கள் கண் விழிக்கிறாங்க, நீங்களும் கண் விழித்தீங்க, மற்றவங்க தூங்குறாங்க, நீங்களும் தூங்குனீங்க, மற்றவங்க சாப்பிட்டாங்க, நீங்களும் சாப்பிடுங்க, அப்படி அல்ல. இந்த வாழ்க்கை என்பது பரீட்சைக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலும் நிம்மதியா இருக்கணும், நாளை மறுமையில் நிறைய இன்பங்களை அனுபவிக்கணும். முஸ்லிம்கள் உலகத்தில் வாழும் பொழுது நிம்மதி இழக்கக்கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கான். விளங்கிக்கிங்க. இந்த மார்க்கம் எதுக்குன்னா, நாம் 5 நேரம் தொழுகணும், காசு இருந்தால் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிறது நினைச்சு வைத்திருக்கிறோம். நம்முடைய சிற்றறிவு. இந்த கடமைகள் எல்லாம் ஏன் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கட்டாயமாக்குறான்னா, மனிதா நீ விரும்பியோ விரும்பலையோ இந்த அமலுக்குள்ள தியானத்துக்குள்ள நீ வந்துட்டனா, இந்த உலகத்தை நீ ரொம்ப டேஸ்ட் அனுபவிப்ப, ரொம்ப லக்ஸரியா அனுபவிப்ப. அரசர்களுக்கு கிடைக்காத மகிழ்ச்சி, பெரிய பெரிய அதிகாரம் படைத்தவர்களுக்கு கிடைக்காத லட்சியங்கள் அல்லாஹ் தஆலா சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளங்கள்ல கொடுப்பான். சின்ன சின்ன விஷயங்கள் நிம்மதி ஏற்படுத்துவான். ஒரே காரணம் அலா பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரில தான், அல்லாஹ்வுடைய தியானத்துல தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக நம்முடைய பெரியார் நம்ம சொல்லிட்டு தராங்க. அருமையானவர்களே, இன்னொரு விளங்கிக்கங்க. இந்த அல்லாஹ்வுடைய தியானம் என்பது எவ்வளவு முக்கியம்னா, வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு 2 விஷயம் முக்கியங்க. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு 2 விஷயம். ஒன்று பாதுகாப்பு இருக்கணும், இரண்டாவது அவன் மௌத்தா போயிட்டானா சொர்க்கத்துக்கு போகணும். உலகத்துல பாதுகாப்பா இருக்கணும், மௌத்தா போயிட்டா சொர்க்கத்துக்கு போகணும். ரெண்டுமே முக்கியம். இது ரெண்டுமே அல்லாஹ் இந்த திக்ருக்குள்ள வைத்திருக்கிறான். எப்படிலாம் வைத்திருக்கிறான்னு சொல்றேன் பாருங்களேன். ஒரு மனிதனுடைய யதார்த்த நடைகள்ல அவனுக்கு கண்ணுக்கு தெரிகிற எதிரிகளை விட கண்ணுக்கு தெரியாத விரோதிகள் நிறைய இருக்கிறாங்க. ஷயாத்தீன்கள் இருக்கிறாங்க, ஜின்னாத்துகள் இருக்கிறார்கள், பொறாமை பிடித்தவருடைய அகப்பார்வைகள் இருக்குது, உஷ்ணம் முடித்தவருடைய தாக்குதல் இருக்குது, நிறைய இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லா விதமான நிலைகளுக்குமே ஹிஃபாதத், பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு 3 விஷயம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காண்டி பைத்துல் ஹலா போறான், உள்ள டாய்லெட் ரூமுக்கு போகிறான்னு வைங்களேன். நீங்க உள்ள போகிறதுக்கு முன்னாடி அங்க ஷைத்தான் இருப்பான். ஹதீஸ்ல அப்படிதான் வருது. அந்த இடத்துல ஷைத்தான் இருப்பான். நீங்க அந்த இடத்துல உட்காரும் போது உங்களுடைய மறைவிடங்களை ஷைத்தான் தன்னுடைய கண்களால் பார்க்கிறான்.
உங்களுடைய மறைவிடங்களோடு அவன் தன்னுடைய இன்பத்தை அனுபவிக்கிறான். யார் பைத்துல் ஹலாவில் அல்லாவுடைய தியானம் இல்லாமல் உள்ள போனாங்களோ வெளியே வரும்போது தவறான சிந்தனைகளை வெளியே வருவாங்க. அல்லாவுடைய தூர சொன்னாங்க, பிஸ்மில்லா சொல்லிட்டு இடது கால் எடுத்து வச்சு உள்ள போப்பா. இந்த பிஸ்மில்லாங்கிற வார்த்தை உன்னுடைய மறைவிடத்திற்கும் ஷைத்தானுடைய பார்வைக்கும் திரையாக அல்லாஹ் ஏற்படுத்துறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற நிறைய செய்வினை கோளாறுகள், பொறாமைப்படுத்தவர்களுடைய அந்த தாக்குதல்கள், அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள், இது மிகுதியான காரணம் அசுத்தமான இடங்களில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு விட்டு தூரமாயிட்டோம். நீங்க பாத்ரூம்குள்ள போகும்போது பிஸ்மில்லா சொல்லிட்டு போங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு வெளியே விடுவீங்க. நபி அடுத்தது சொன்னாங்க பாருங்களேன், நைட்டு வீட்டை போடுறீங்களா பிஸ்மில்லா சொல்லி போடுங்க. போட்டுட்டீங்கன்னா ஷைத்தான் அந்த வாயிலே நிற்கிறான். நீங்க பிஸ்மில்லா சொல்லி போட்டீங்கன்னா நம்ம வீட்டை வைக்கும். அவன் சொல்றான், இந்த வீட்டில் எனக்கு தங்க முடியாதுப்பா, நமக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி ஷைத்தான் வெளியே போயிடறான்டாங்க. பிஸ்மில்லா சொல்லி தாளிடப்பட்ட தாப்பாலுக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற கணவன் மனைவிக்கு மத்தியில தலாக்குடைய பிரச்சனை வராது, குழந்தைகள் கட்டுப்பட மாட்டேங்கிறார்கள் என்கிற பிரச்சனை வராது, குடும்பத்தில் வறுமை தலைவிரித்து ஆடுதுங்கிற பிரச்சனை வராது. இதெல்லாம் நாம் உணர்வு ரீதியாக அனுபவிக்கணும். இதை விட்டு தூரமாயிட்டோம். தாழ்பாடும் போது பிஸ்மில்லா சொல்லி தாப்பால் போடுங்க. சாப்பிட்றீங்களா பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுங்க. பெருமானார் சொன்னார்கள், நீங்க பிஸ்மில்லா சொல்லி கவலத்தை எடுத்தீங்கன்னா அந்த கவலத்தோடு ஷைத்தானும் வாய் திறக்கிறான். பிஸ்மில்லாங்கிற வார்த்தை அவனுடைய வாயை விட்டு அப்புறப்படுத்திடுது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் திருப்தியா சாப்பிட்டுறீங்க, அந்த உணவுகளால் பாதிப்படுறது இல்லைன்னா. அடுத்து சொல்றாங்க பாருங்க, நைட்டு படுக்கிறீங்களா, படுக்கும்போது பிஸ்மில்லா சொல்லுங்க, அல்லாஹ் நினைவு கூர்ந்து படுங்க. சில துவாக்களுக்கு அந்த துவால ஓதிட்டு படுங்க. இப்படி படுத்தீங்கன்னா ஷைத்தான் சொல்றான், இந்த பக்கத்துல நான் படுக்கலாம்னு இருந்து எனக்கு இடம் இல்லாமல் போச்சுப்பான்னு சொல்லி. தூக்கத்தில் தகாத எண்ணங்கள், தூக்கத்தில் வராமல் இருக்கக்கூடிய குளறுபாடுகள், ஒரு விதமான அச்சுறுத்தம், பதற்றம், இது எல்லாமே ஏன்னா அல்லாஹ்வுடைய தியானத்தை விட்டு தூரம் ஆகிட்டோம். நான் சொல்ல வருவதுதான், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு பயணித்தீங்கன்னா அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கிறான். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தியானத்தோடு பயணித்தீங்கன்னா அல்லாஹ் சொர்க்கத்தையும் கொடுத்துட்றான். நாளை மறுமையில இப்பொழுது அறிவிப்பு செய்யப்படும். முதலாக யார் சொர்க்கத்துக்குள்ள போவாங்கன்னா, யார் உலகத்துடைய வாழ்க்கையில சிரமமான நேரத்திலும் மகிழ்ச்சியான நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வை துதி பாடினாங்களோ, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார்களோ அவர்கள் வாருங்கன்னு அழைக்கப்படும். அவர்கள்லாம் வேகமாக அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவான். சஹீஹ் புகாரின்னு சொல்லி ஹதீஸ்ல ஒரு கிதாபுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுல குர்ஆனுக்கு அடுத்தது இந்த கிதாபு தான். இந்த புகாரியுடைய கிதாபுல கடைசியாக இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை தான் பயன்படுத்துறாங்க. கலீமத்தான் ஹபீபத்தான் இலர் ரஹ்மான் வ ஸகீலத்தான் ஃபில் மீசான் ஹஃபீஃபத்தான் அலல் லிசான். எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுங்களா? ஒரு ரெண்டு வார்த்தை. இந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், ரஹ்மானாக அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது, ரொம்ப பிரியத்துக்குரியது. அடுத்து சொன்னாங்க ஸகீலத்தான் ஃபில் மீசான், நாளை நன்மை தீமை அளவுக்கூடிய மீசான கனமாக்கக்கூடிய அமல். அடுத்து சொன்னாங்க ஹஃபீஃபத்தான் அலல் லிசான், சொல்வதற்கு ரொம்ப லேசானதான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ரெண்டே ரெண்டு திக்ர் தான். நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, புகாரியுடைய ஹதீஸுடைய கிதாபுல கடைசியா முடிக்கும் போது இமாம் புகாரி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய திக்ரை பயன்படுத்தி விட்டு அந்த கிதாபை மூடுறாங்க. அப்படியானால் வாழ்க்கை முழுவதுக்கும் அல்லாஹ்வுடைய தியானம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்முடைய இமாம் கற்று தந்திருக்கிறாங்க. அருமையானவர்களே, உலகத்துடைய வேகத்துல ஓட்டத்துல எதையோ கிடைக்கணும், எதோ அனுபவிக்கணுங்கிற அந்த யதார்த்த புரிதல்ல நிம்மதியை தொலைச்சிடாதீங்க. ராஹத் என்கிற அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய நிஅமத் அருட்கொடைகளை விட்டு நாமும் நம்முடைய சந்ததிகளும் தூரமாக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா நினைவூட்டலை ஏற்படுத்தியிருக்கிறான். வல்ல ரஹ்மான் வாழ்க்கை முழுவதும் அவனை உளமாற தியானிக்கக்கூடிய